ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் ப்ரோமோ என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். பாண்டியன் ஸ்டோரில் ஃபேமிலியோடு சேர்த்து மொத்தமாக எல்லோரும் சரவணன் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அந்த பொண்ணு உள்ளே வந்துடுறாங்க. வந்து மெயினாக மெசேஜ் பண்ணுறாங்க, வேர் இஸ் சரவணன் அப்படின்னு. மாமா அவங்க தான் அனுப்பியிருக்காங்க அகிலா. சரவணன் மாமா எங்கன்னு கேட்டோன்னே, ஏன்ப்பா அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் கூட பொறுமை கிடையாதா, அதுக்குன்னேயும் பார்க்கணுமா அப்படின்னு. வந்ததே அதுக்காக தானே, நம்ம இங்கே வெயிட் பண்ணி என்ன பண்ண போகிறோம், நீங்கள் போங்க மாமா அப்படிங்கிறாங்க. அவர் போக நின்றுக்கிட்டே இருக்காரு. ஆனால் கோமதி வந்துட்டு, டே அந்த பொண்ணுக்கு நல்லா சமைக்க தெரியுமா, கோலம் போட தெரியுமான்னு சொல்லி எல்லாம் கேட்டு வாடா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மாமா, அப்படியே பாட்டு பாட தெரியுமான்னு கேளுங்கண்ணே. ஏன் உனக்கு பாட்டு பாட தெரியுமாங்கோ அப்படிங்கிறாங்க. தெரியாது அப்படிங்க. அப்புறம் என்னடி உனக்கு கேட்குற அப்படின்னு சொல்லி மீனா பார்த்து அவங்க நக்கல் அடிக்கிறாங்க. ரொம்பத்தான் அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு எவ்வளோ முடி பார்த்தியா, ரொம்ப நல்லா நீளமாக அடர்த்தியாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி இப்படிலாம் கோமதி பேசிகிட்டு இருக்காங்க. மீனா எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. சரவணன் வந்து உள்ளே வராரு. உள்ளே வந்து ரொம்ப தயக்கப்பட்டுகிட்டே வராரு. ஆனாலும் சொல்லி ரொம்ப அப்படியே குரலை வந்து கொஞ்சம் மோசத்தி காட்டுறாரு. பொண்ணு நிமிர்ந்து பார்க்குறாங்க. நான் தான் சரவணன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, உட்காருங்க அப்படிங்கிறாங்க. சரி ஓகேன்ட்டு உட்காந்துறாரு. பயங்கர நர்வஸாக இருக்காரு. இவங்க வந்துட்டு ரொம்ப நர்வஸாக இருக்கீங்களான்னு. ஆமாங்க கொஞ்சம் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து திருப்பி இப்படி எப்படின்னு எட்டி எட்டி பார்க்குறாரு. அடுத்து வந்து வெயிட்டர் வந்துடுறாங்க. என்ன மேடம் சாப்பிட்றீங்க அப்படிங்கிறாங்க. அவங்க ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணுறாங்க. சாரி மேடம், அதெல்லாம் இங்கே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே, எனக்கு ஒரு காஃபி சீனோ அப்படிங்கிறாங்க. சரி ஓகேன்றாரு வெயிட்டரும். சார் உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரு காஃபி அப்படிங்கிறாங்க. பொண்ணு அதை பார்த்துட்டு காஃபி வாங்குறாரு அப்படின்ட்டு ஒரு மாதிரி மூஞ்சி ரியாக்ஷன் பண்ணுறாங்க. காஃபிலே நிறைய வெரைட்டி இருக்குது சார், வேணா மெனு கார்டு பார்க்குறீங்களா, என்ன மாதிரியான காஃபி வேணும் அப்படிங்கிறாங்க. காஃபிலே என்ன வெரைட்டி, சுகர் தூக்கலாக, சுகர் அதிகமாக, சுகர் மீடியமாக போடுறது ஒரு வெரைட்டி, அடுத்து ஸ்ட்ராங்காக போடுறது, லைட்டாக போடுறது, இந்த மாதிரி தானே. எனக்கு வந்து மீடியமான சுகரில் ஓரளவு லைட்டாக வெதுவெதுப்பாக கொண்டுட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே ஒரு திருன்னு முடிச்சுட்டே இருக்கார் வெயிட்டர், என்ன சொன்னேன்னு தெரியாமல். அடுத்து அந்த ஏத்தாப்பில் இருக்கிற அகிலா பொண்ணு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு கேபச்சினோ மொத்தம் 2 இது கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லி அவர் போயிடுறாரு. அடுத்து இவங்க கேட்குறாங்க, நான் தான் சரவணன் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது அப்படிங்கிறாங்க. உங்களை பற்றி வந்து உங்கள் ஃபேமிலி பற்றி உங்கள் அம்மா சொன்னாங்க, உங்களை பற்றி உங்கள் வீட்டில் இருக்கிற மீனா சொன்னாங்க, வேறு உங்களை பற்றி ஏதாவது அப்படிங்கிறாங்க. என்னை பற்றி வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. நாங்கள் வந்து பாண்டியன் ஸ்டோர் வச்சுருக்கோம், அது வந்து மளிகை கடை, அதை வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சரவணன் சொல்லுவோம். ஆல்ரெடி அதெல்லாமே சொல்லிட்டாங்க, உங்களுடைய பர்சனல் ஏதாவது தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. எனக்கு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி இவங்களே கேட்குறாங்க, உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு என்ன அப்படிங்கிறாங்க. பிடிச்ச ஃபுட்டுன்னு பார்த்தா அம்மா செஞ்ச எல்லாமே எனக்கு பிடிக்கும். சரி ரீசெண்டாக எங்கேயாவது வெளியில் போனீங்களா அப்படின்னு. வெளியில் போனால் லாஸ்ட்டாக அம்மா அப்பா கூட கோயிலுக்கு போனேன் அப்படிங்கிறாங்க. சரி இப்போ நீங்கள் பாண்டியன் ஸ்டோர் கடையும் போனிருக்கீங்க, இன்றைக்கி உங்களோட ஆஃபீஸ் ஒர்க்கும் லீவு, அப்போ நீங்கள் வீட்டில் வச்சு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுவேன், நான் தம்பி கூட தங்கச்சி கூட அவங்க கூடலாம் நல்லா பேசி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்பேன் அப்படிங்கிறாங்க. பொண்ணுக்கு இதெல்லாம் கேட்க என்ன இவன் சரியான ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அட்டாச்சாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படிங்கிறாங்க. லாஸ்ட்டாக என்ன சினிமாவுக்கு போனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சினிமாவுக்கு லாஸ்ட்டாக ரொம்ப மாதம் ஆச்சுங்க, ரொம்ப வருஷம் ஆச்சுங்க, ஞாபகம் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு சாங் வந்து இப்போ இது ஓவராக ஃபேமஸாக இருக்கே, அது என்ன சாங் தெரியுமான்னு. சாங்லாம் நான் ரொம்ப கேட்குறது கிடையாதுங்க, அதுவும் இப்போ உள்ள ட்ரெண்டான சாங்லாம் கேட்குறதே கிடையாது, அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. 80s 90s சாங் வேணால் கேட்பேன், அதுவும் நைட்டு தூங்கும்போது தான் கேட்பேன் அப்படிங்கிறாங்க. சரி பழைய பங்காஞ்சா இருந்தாங்க இருக்காரே வேறு அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணேனே தெரியலன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. வேறு என்ன கேட்கலாம், என்னை பற்றி ஏதாவது கேளுங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. என்ன நம்மளை பற்றி கேட்க சொன்னால் நம்ம அம்மா அப்பா பற்றி கேட்குறாருன்ட்டு, எங்கள் அப்பா பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே அப்படிங்கிறாங்க. வேறு என்ன பேசுனே அவங்களுக்கு தெரியல. அதுக்குன்னே வெளியில் இருக்கிற ஆளை வந்து அவர் எட்டி பார்க்குறாரு. பொண்ணையை திரும்பி பார்க்குறாங்க. என்ன வந்ததுலேருந்து பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க என்ன அப்படின்னு. இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் அதுக்கடுத்து இவங்க வந்துட்டு ஐயோ போச்சு நம்மளே தான் பார்க்குறாங்க, எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பாருங்கள், வேறு எங்கேயா திரும்பி பாருங்கன்னு சொல்லி எல்லாம் சொல்லுவோம். இங்கிட்டு பழனி மாமா அவங்க செந்தில் எல்லாம் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இங்கிட்டு மீனா வந்து அரசிக்கிட்டாக்க, இந்த வேலையில் ரொம்ப நல்லா இருக்குது, எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. அம்மா அங்கிட்டு பார்க்காதம்மா அப்படிங்கிறாங்க. ராஜி இங்கிட்டு திரும்ப அத்தைன்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆனால் அரசி இதுவா நல்லா இருக்குது, அம்மா லாஸ்ட்டாக கோயிலுக்கு போகும்போது வாங்கிட்டு வந்தாங்க அப்படி இப்படின்னு ஒன்றா பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் பாண்டியன் சொல்கிறார், என்னடா இது இவ்வளோ நேரம் பேசிகிட்டே இருக்காங்க, போய் யாரோ பையனை கூட்டிகிட்டு வாங்கடா, போதுண்டா ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்கான், என்னடா பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. அவர் தான் இருந்து மெதுவாக பேசிட்டு வரட்டுமே, இப்போ வந்து என்ன செய்ய போகிறாரு அண்ணே அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. ஆமாம், இந்த பொண்ணு தனியாக பேசி பார்க்குறதே ரொம்ப தப்பு, எதுவே எனக்கு இஷ்டம் இல்லை, உங்களுடைய வற்புறுத்தலுக்காக தான் நான் இப்போ அனுப்பிவிட்டேன், இதில் இவ்வளோ நேரம் வேறு ஆகுதா அப்படிங்கிறாங்க. சரி நம்ம அதை தாண்டி ஏதாவது நமக்கு காஃபி சாப்பிட்லாம் அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னுருக்காங்க. ஆனால் போய் கோமதின்னு சொல்கிறாங்க, எனக்கு வந்து வெயில் வேறு நின்றனால கொஞ்சம் லைட்டாக தலைவலிக்குது, எனக்கும் காஃபி வேணுங்க அப்படிங்கிறாங்க. சரி இந்தாடா செந்தில், நீ போய் எல்லாேருக்கும் சேர்த்து மொத்தமாக 8 காஃபி வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. 100 நோட்டை கொடுக்குறாங்க. இதை வந்து ராஜி பார்த்துட்டு, அக்கா இங்கே பாருங்கள், பெரிய காஃபி நம்ம பெரிய காஃபி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துக்கும், இங்கே போய் 100 எப்படிக்கா 8 காஃபி எதுவும் வாங்க முடியும் அப்படிங்கிறாங்க. அது நமக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிஞ்சால் தானே, அதெல்லாம் நம்ம சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க, போய் பார்த்துட்டு வரட்டுமே அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. சரி செந்தில் உள்ளே போயிறாரு. ஒன்று அரசிட்டு அண்ணனுக்கு தெரியாமல் அன்னைக்கு
தம்பிக்கு தெரியாமல் நீ மட்டும் பார்த்து மெதுவாக போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்ட்டு அவங்க உள்ளே போயிடறாங்க. போயிட்டு திடீர்னு ஓடி வராரு. என்னடா செந்தில் என்னன்னு, எப்போ எப்போ அப்படிங்கிறாங்க. என்னடா என்ன காஃபி வாங்கிட்டு வர சொன்னால் எதுக்கடா இப்படி ஓடி வரேனே, என்னண்ணே என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க. மீனாக்கும் ராஜிக்கு இங்கே ஒரே காமெடியாக இருக்குது, சிரிப்பாக இருக்குது, சிரிச்சுட்டே இருக்காங்க. இவர் என்ன தான் சொல்லுவாருன்னு, அப்போது நான் 100 கொண்டுட்டு காஃபி வாங்க போனேன்னா 8 காஃபி வாங்க போனேன்னா அங்கே காஃபியோட ஸ்டார்டிங் ரேட்டேவும் என்னடா அப்படி என்னடா ரேட்டு அப்படின்னு வாண்டின்னு கேட்குறாரு. 240 அப்படின்னு. என்னது ஒரு காஃபியோட ரேட்டு 240 அப்படின்னு. ஆமாம், அப்போ ஒரு காஃபியோட ரேட்டு 8 காஃபியோடது கிடையாது, ஒரு காஃபியோட ரேட்டு அப்படின்னு. எப்படி வேண்டாண்டா, நம்மளுக்கு இதெல்லாம் செட் ஆகாதுடா, நீ தண்ணி இருக்குல்ல, நீ போய் தண்ணியை குடிச்சிட்டு வாடா, போய் தண்ணி எட்டு வாடா அப்படிங்கிறாங்க. மீனை உடனே மாமா தண்ணி இருந்துச்சு இப்போ இல்லை தீர்ந்து போச்சு அப்படிங்கிறாங்க. சரிடா நீ போய் தண்ணியாவது வாங்கிட்டு வாடா அப்படிங்கிறாங்க. அப்போ அதுவும் நான் பார்த்தேனே, ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு தண்ணியோட ரேட்டு 80 ரூபாவா அப்படின்னு. என்னது 80 ரூபாவா எப்பா அப்படிங்கிறாங்க. என்னங்க ஒரு தண்ணியாக 80 ரூபா அப்படின்னு சொல்லி கோமதி கேட்குறாங்க. உடனே பழனியை கூப்பிட்றாரு. பாண்டியன் கூப்பிட்டுட்டு, டே வா, காரில் தண்ணி வாட்டர் பாட்டில் இருக்குது, நீ என்ன பண்ணுற, அந்த வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு பஸ் ஸ்டாண்டில் 2வது கடையில்ண்ணே. அந்த கடை தானே, தெரியும் மச்சான் தெரியும்ண்ணா. ஆமாடா, அந்த கடையில் போய் வாட்டர் பாட்டில் தண்ணி பிடிச்சிட்டு வாடான்னு. சரி நான் போகிறேன்ட்டு பழனியை எடுத்துகிட்டு போயிடுறாரு. அடுத்து திருப்பி இவங்க 2 பேர் பேசுகிறத காட்டுறாங்க. சரி இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பொண்ணு கேட்குறாங்க. இல்லைங்க அதெல்லாம் நான் இல்லை, ஆனால் தம்பிலாம் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க ஃபோனை பார்த்துட்டே கேட்குறாங்க, நீங்கள் இல்லை ஆனால் உங்கள் தம்பி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் செந்தில் இவங்க சரவணன் சொல்கிறாரு, ரொம்ப நேரம் ஃபோனை நோண்டினா அப்பாவுக்கு பிடிக்காதுங்க, அதனால் நான் ரொம்ப ஃபோன்லாம் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி உங்கள் ஃபோனை நோண்டிகிட்டே இருக்கிறனால ஒன்று டக்குன்னு ஃபோனையும் கீழே வச்சுறாங்க. சரி காஃபி எடுத்து குடிங்க அப்படிங்கிறாங்க. காஃபி அவர் எடுத்து குடிக்கிறாரு. ஆனால் வாய் பொத்து போய் எது சுட்டுருச்சா, ஆனால் காஃபி டக்குன்னு கீழே அப்படி ஸ்பெல் பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து டிஷ்ஷு எடுத்து துடைக்கிறாங்க. இந்த இது எடுத்து முகத்தெல்லாம் துடைச்சிக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. தொடங்க அப்படின்னு சொல்லி டிஷ் பேப்பரை எடுத்து அவர் முகத்தை வாய் எல்லாத்தையும் துடைக்கிறாரு. இதெல்லாம் வெளியிலேருந்து பார்க்குறாங்க. என்ன அண்ணன் முகத்தெல்லாம் துடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அரசியும் கேட்குறாங்க. அண்ணனுக்கு ரொம்ப வேர்க்குதோ, ரொம்ப பதட்டப்படுறானோ, பயப்படுறாரோ அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் செந்தில் பழனி அவங்க 2 பேருமே அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரியலையே, சரி அவங்க என்ன பேசுகிறாங்க நான் சொல்லட்டுமா அப்படின்ட்டு பழனி வந்து பொண்ணுக்கு மெமிக்ரியை கொடுக்குறாங்க. மிஸ்டர் சரவணன் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் மெமிக்ரி கொடுக்குறாரு. இதெல்லாம் வெளியிலேருந்து கேட்குறாரு. சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ அவர் ஏதோ பேச ரெடி ஆகுறாரு அப்படிங்கிறாங்க. இது அண்ணனுக்கு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி செந்தில் பேசுகிறாங்க. ஆமாங்க, என்னை விட என் தம்பி செந்தில் ரொம்ப அழகாக இருப்பான் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் இதை கேட்டுட்டு, பாரு அவன் எப்படி சொல்கிறான், அவனுக்கு ஏற்றாப்புல சொல்கிறான் பாருன்ட்டு இங்கே எல்லோரும் மற்றவங்க வீட்டுக்கு வெளியில் இருக்கிற மற்ற எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கடுத்து காஃபியை வந்து வரலையா, தண்ணி வந்துருச்சு அவருக்கு. தண்ணியை கொடுக்குறாங்க. என்ன பாப்பா காஃபி இல்லையா அப்படின்னு அரசி கேட்குறாங்க. இப்போதைக்கு இந்த தண்ணியை குடிமா, ஒன்று பண்ணுறேன், அப்பா போகிற வழியில் உனக்கு பஜ்ஜி வடை எல்லாம் வாங்கி தரேன், உனக்கு எவ்வளோ வேணும் வாங்கி சாப்பிடு சரியா அப்படிங்கிறாங்க. அரசியும் சரிப்பா ஓகேப்பா அப்படிங்கிறாங்க. அப்பையும் சரவணன் எட்டி பார்க்குறாரு. என்ன வந்துலேருந்து எட்டி பார்க்குறீங்க, என்ன அப்படின்னு சொல்லி பொண்ணு கேட்குறாங்க. இல்லை அது ஒன்றும் இல்லை, என் கூட அப்படின்னு உடையே வளர்றாரு. வெளியில் எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே இருக்காங்க அப்படிங்கிற. புரியல அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே வெளியில் நிற்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இப்போது எனக்கு புரியல, அவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு போகிறக்கா வந்திருக்காங்களா, இல்லை அவங்க தேடியே வந்திருக்காங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை வரும்போதே எங்கள் எல்லாரும் கூட சேர்ந்து தான் அவங்க எல்லோரும் தான் வந்தாங்க, நான் மட்டும்தான் உள்ளே வந்தேன்னா இப்போ எல்லோரும் வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவங்க எல்லாம் எதுக்கு வந்தாங்க, உங்கள் கூட தனியாக பேசுன்னு தான் நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. சொன்னீங்க நீங்கள், ஆனால் நான் தனியாக எங்கேயும் போக மாட்டேனா, நான் எங்கள் அப்பா அம்மாவும் என்னை தனியாக எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க, அதுக்காக தான் எல்லோரும் சேர்ந்து வந்தோம் அப்படிங்கிறாங்க. அப்போ பொண்ணுக்கு இதை கேட்கும் பயங்கர கோவம் வந்துச்சு. அடுத்து காஃபியோட பில்லும் வந்துடுது. அவர் வெயிட்டர் கேட்குறாரு, வேறு எதுவும் வேணுமா அப்படின்னு. இல்லை வேறு எதுவும் வேண்டாம், பில் மட்டும் கொண்டுட்டு வாங்க அப்படின்றாங்க. பில்லு வந்துடுது. பொண்ணு சீக்கிரமாக ரூபா எடுக்கிறாங்க. இல்லை இருக்கட்டுங்க, நான் பில்லுக்கு நான் ரூபா கொடுத்துக்குறேன் அப்படிங்கிறாங்க. உடனே பொண்ணுட்டு அப்படியா சரி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. அதுக்குன்னே இங்கே வந்து கோமதியை காட்டுறாங்க. ஆமாம், ஒரு காஃபியே 240 அப்போ உள்ள 2 பேர் காஃபி குடிக்கிறாங்களே, அப்போ அதுக்குரிய ரூபாவை யார் கொடுக்குறது அப்படிங்கிறாங்க. மீனா இது என்னத்த கேள்வி, சரவணமாக தான் கொடுக்கணும், அப்படி 2 பேர் காஃபி குடிக்கிறதுக்கு 500 செலவாகுதே அப்படின்னு சொல்லி இங்கே கோமதி பயங்கர ஷாக்குறாங்க. பொண்ணும் கரெக்டாக எந்திரிச்சு வந்துடுறாங்க. எல்லோரும் ஏங்க அப்படிங்கிறாங்க. மீனா வந்துட்டு அகிலா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க ஒன்றுமே பேசாமல் போயிடுறாங்க. அடுத்து என்ன இது இவங்க ஒன்றுமே சொல்லாமல் போய்கிட்டே இருக்காங்க அவங்களாட்டி அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து வீடை கட்டுறாங்க. என்னடா பொண்ணு எதுவுமே ஒன்றுமே சொல்லவே இல்லையே, ஏன் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. தெரியல எனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. திருப்பி மாதிரி எல்லோரும் ஒன்று ஒன்றா கேட்குறாங்க, ஏன் பொண்ணு இப்படி பண்ணுறா அப்படின்னு. தெரியல, ஒன்றுமே எனக்கு அப்பெல்லாம் ஒன்றுமே பண்ணலை, அவங்ககிட்ட எதுவுமே பேசலை அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க பார்த்தா நார்மலாக போன மாதிரி இல்லை, கோவமாக போன மாதிரி இருக்குது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அவர் செஞ்சுக்கிட்டு ஆமாம்மா நானுமே கவனிச்சேன், அவங்க வந்து ஏதோ கோவத்தில் போன மாதிரி தான் இருக்குன்னு. அந்த பிள்ளை கோவப்படுற அளவுக்கு நீ என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லி கோமதி கேட்குறாங்க. நான் ஒன்றும் சொல்லலைம்மா அவங்களையே,
அப்புறம் என்னென்ன பேசுனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏய் இரு, ஒவ்வொரு ஆளாவும் எல்லாரும் ஆளாளுக்கு அவனை போட்டு மாறி மாறி கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அந்த பொண்ணு இப்போ தனியாக பேச வரணும் அப்படி இப்படின்னு சொன்னதே ரொம்ப ஓவராக இருக்குது. இந்த பொண்ணு அதுவும் பேசிகிட்டே வந்து விடுக்குன்னு வேறு இருந்துச்சு போயிடுச்சு. இப்படிப்பட்ட பொண்ணு கூடலாம் எப்படி என் பையன் குடும்பம் நடத்துவான்? நல்ல வேளை அந்த பொண்ணு பிடிக்காமல் போனதான் போ. அதனால் என்ன அப்படின்னு, இம்மா விடுமா, அதெல்லாம் அப்படிலாம் இருக்க முடியாதும்மா, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல, நீ சொல்லுனே என்ன தான் பேசுனீங்க அப்படிங்கிறாங்க. என்ன மாதிரி சமையல் பிடிக்கும், என்ன மாதிரி சாப்பாடுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. பிடிச்ச சாப்பாடு என்ன அப்படின்னு. ஏன்டா குடும்பத்துக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமாடானே. ஆமாப்பா இந்த மாதிரி தானேப்பா பேசுவாங்க அப்படின்னு அரசியும் சொல்கிறாங்க. ஆமாம் நல்லா பேசுனீங்க அப்படிங்கிறாங்க. நான் அம்மா செய்கிற சமையல் எல்லாமே பிடிக்கும்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு பயங்கர பெருமையாக இருக்குது. பழனி சொல்கிறாரு, அப்போ நீ அம்மா பிள்ளைன்னு நினச்சிருப்பாப்பா அந்த பொண்ணு அப்படிங்கிறாங்க. அடுத்து திருப்பி எட்டி பார்த்து என்ன எட்டி பார்க்குறீங்கன்னாங்க. இந்த மாதிரி எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் சேர்ந்து தான் வந்தோம்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு. போச்சு சரியாக போச்சு விளங்கிருச்சு அப்படிங்கிறாங்க. இதில் என்ன இருக்குது, நம்ம எல்லாம் சேர்ந்து தானே போகணும், இதுவே இந்த பொண்ணு வேண்டாட்டினா அப்புறம் என்ன இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி நம்ம ஆளாளுக்கு யோசிக்கிறத விட அவங்களுக்கே ஃபோன் பண்ணி கேட்டுடலாமேன்ட்டு ராஜி சொல்கிறாங்க. மீனாவும் சரின்னு ஃபோன் போடுறாங்க. திஸ் நம்பர் இஸ் பிளாக்டுன்னு வருது. என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க பிஸியாகவும் இல்லை, சுவிட்ச் ஆஃப் பண்ணவும் இல்லை, நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு இனிமேல் நம்ம யார் மெசேஜும் பண்ண முடியாது, ஃபோன் காலும் பண்ண முடியாது, நம்ம நம்பரே வேணான்னு சொல்லி பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஓ அந்தளவுக்குலாம் அந்த பொண்ணு அவ்வளோ படித்து அவ்வளோ திமிரானவளாக இருக்காளா அப்படிங்கிறாங்க.